ஹாய், இந்த வீடியோவில் வந்து கொள்ளு துவையல் எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாலாம் வந்து இதை சண்டே ஸ்பெஷலாக தான் வந்து செய்வாங்க. இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் தான் வந்து இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். கடுகு வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 5 இல்லை 6 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு வந்து போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் வேணால், சின்ன வெங்காயம் தான் இந்த துவையலுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் வந்து 2 போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி வந்து போட்டுக்கோங்க. முழு மல்லியாக வறுத்து போட்டிங்கனாலும் இன்னும் சட்னி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வதக்கி வச்ச பொருள் கூட 1.5 கப் அளவு வேக வச்ச கொல்லை வந்து சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கொள்ளில் மிச்சம் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம ரசமும் வச்சுக்கலாம். நார்மலாக வைக்கிற ரசம் மாதிரியே வச்சுட்டு அந்த கொள்ளு தண்ணியை மட்டும் வந்து நீங்கள் ரசத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு ரசமும் கொள்ளு சட்னியும் சேர்ந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை வந்து நீங்கள் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரசத்துக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சண்டே ஸ்பெஷலாக வந்து நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.